டே 54க்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதை நம்ம ரொம்ப கிளியராக டீகோடிங் பண்ணுறது எனக்கே ஒரு சேலஞ்ச். ஏன்னா கனி அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களோ இல்லையோ, நான் வந்து 8 சீசன் ரிவ்யூ பண்ணியிருக்கேன், 9 சீசன் பார்த்துருக்கேங்க. அப்படிங்கிறதுனால இந்தந்த புகைப்படங்களை நான் எப்படி அனுபவபூர்வமாக பார்த்தேன், அந்த நிகழ்வுலாம் நான் பார்த்துருக்கேனா அப்படிங்கிறதையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ பார்வதி தான் அந்த லெட்டரை படிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு இந்த எக்ஸ்டென்ஷன் டூர் போவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம பிபி ஜேர்னிக்கு டூர் போகிறோம் குழந்தைகளா. இன்னுமாடா இந்த ஸ்கூல் டாஸ்க்கு முடியல, இன்னும் 4 நாள் போட்டு படுத்துறானுங்க. 4 நாள் 2 பேர் மட்டுமே வேலை செய்யணுங்கிறது ரொம்ப அற்புதமான ஹியூமனிட்டி. பட் பார்வதி அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிப்போம். சரி, இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சிங்க. என்னென்னா, நம்ம எக்ஸிபிஷன் போகிறோம்னாலே ஒரு ஹாப்பியாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்போதுமே. அது வந்து அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. அதுவும் அந்த ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து செல்லும் பொழுது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதை டீச்சருங்க அதை அட்ரஸ் பண்ண, அந்த ஒரு நிகழ்வுகளை அட்ரஸ் பண்ண அவங்களுக்கு அந்த மெமரிகள்லாம் ரீகலெக்ட் ஆகும். இப்போ ஒவ்வொரு புகைப்படங்கள், சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அங்கே இருக்கும், அதனுடைய வரலாறு டீச்சர் சொல்லணும் அப்படின்னு பிக் பாஸ்லேருந்து சொல்கிறாங்க. சீசன் 7ல் நடந்த சங்கதிகளை முதல் புகைப்படத்தில் அங்கே போட்டு வச்சுருக்காங்க. அந்த காட்சிகளை பார்க்குறோம். மாயா கிருஷ்ணன் அதில் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பாங்க. அதற்கு அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, டிக்கெட் டு ஃபினாலே வின்னர் ரயானுடைய புகைப்படம், விஷ்ணு விஷாலுடைய புகைப்படம் அதெல்லாம் இருக்குது. அதற்கு பிறகு நம்மளுக்கெல்லாம் ஒரு கட்டத்தில் என்னடா விஷால் இப்படி பண்ணிகிட்டு இருக்கான், பொண்ணுங்க பின்னாடியே சுற்றிட்டு இருக்கான் போது நான் டாஸ்க்கை சிறப்பாக செய்வேன்னு சாப்பிட முடியாத அந்த சாப்பாடை சாப்பிட்டு பலருடைய மனதில் இடம்பெற்றார் அன்று விஷால் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக இந்த இடத்துல சொல்லிக்கலாம். அதற்கு அடுத்தது பிக் பாஸ் சரித்திரத்திலே ஆரியமாலா 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 அப்படிங்கிற சாங் 4 மணி நேரம் ஒளிபரப்பப்பட்டும் அந்த சகிப்புத்தன்மையுடன் அந்த டாஸ்க்கை வெற்றிகரமாக முடித்தார்கள் விசித்ரா அம்மா, ரவீனா, அதுக்கப்புறம் யுகேந்திரன். இவங்க பண்ண அந்த நிகழ்வுகள் இன்னும் நம்மளுடைய மனதில் இருக்குது. 4 மணி நேரம் தொடர்ந்து ஆரியமாலா மட்டுமே பாடிட்டு இருக்கோம். அது அவங்க கேட்ட நிகழ்வுகள். அதற்கு பிறகு முகுந்தா முகுந்தா அசின் கேரக்டர் எடுத்து பண்ணியிருந்தாங்க. தீஸ்வரி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணியிருந்தாங்க அர்ச்சனா. அதுக்கப்புறம் கில்லியில் த்ரிஷா கேரக்டர் அதை எடுத்து பண்ணியிருந்தாங்க சௌந்தர்யா. இந்த 3 கேரக்டர்லையும் 3 பேருமே முத்திரை பதித்தாங்கங்க. ஒருத்தவங்க சீசன் 7னா 2 பேர் சீசன் 8 ரொம்ப அற்புதமான தீஸ்வரி அப்படிங்கிற அந்த கேரக்டர் பண்ணும்போது அர்ச்சனா எடுத்த அந்த இன்வால்மெண்ட், அதேமாரி பவித்ரா ஜனனியோடைய அந்த இன்வால்மெண்ட், சௌந்தர்யாவுடைய இன்வால்மெண்ட் மக்கள் மத்தியில் பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. குட் ஆர் குட் ஹெல்த்தும் பாராட்டுச்சு. அதேமாதிரி ப்ராப்பர்ட்டிஸும் வச்சுருப்பாங்க இல்லையா. இந்த பொம்மை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பொம்மை டாஸ்கின் பொழுது விஜய் சேதுபதி ஒரு பொம்மையினுடைய கழுத்தை அறுபட்டுரும், அதை கொண்டு வந்து தச்சிக்கிட்டு இருப்பார். ஞாபகம் இருக்கா? அந்த தைக்கப்பட்ட பொம்மை தான் இப்போ இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டிஸாக வச்சுருக்காங்கங்கிறத நம்ம மறக்க முடியாது. ஒவ்வொரு நிகழ்வையும் அணுவாக ரசித்தவன் இல்லையா இந்த குட் ஆர் குட் ஹெல்த். அதேமாதிரி பிக் பாஸ் சீசன் டைட்டில் வின்னர்களுடைய புகைப்படங்கள் இருக்குது. முத்துக்குமரன், ஆரி, ரித்விகா, ஆரவ், முகைன் ராஜ், அதுக்கப்புறம் அர்ச்சனா, ராஜு, இவங்கெல்லாம் வெற்றி பெற்ற அசீம், இவங்கெல்லாம் வெற்றி பெற்ற அந்த புகைப்படம். அசீமுக்கு மட்டும் தனியாக, அசீம், ரித்விகா, ஆரி கொஞ்சம் பேர் தனியாக இருக்குது, சில பேர் அந்த ஃபோட்டோவோடு இருக்குது, அந்த கொடுக்கும் புகைப்படங்களுடன் இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இது. ஏன்னா இந்த வெற்றியாளர்களில் சில வெற்றியாளர்கள் வெற்றி பெறணுன்னே குட் ஆர் குட் ஹெல்த் போராடிச்சு. சிலர் வெற்றி பெறும் பொழுது இது சரியான கேள்வி கூட கேட்டுச்சு. இந்த நிகழ்வு மறக்க முடியாதுங்க. பிக் பாஸ் வீட்டில் ஒரு கண்டஸ்டன்ஸாக இருந்து பிக் பாஸ் வீட்டின் ராணியாக ஜாக்குலின் மாறிய அந்த தருணம் யோசிச்சு பாருங்கள். 2 செகண்டில் ஒட்டுமொத்த ஜானியையும் பறி கொடுத்துட்டு அவங்க வெளியேறிய அந்த காட்சி இப்போ நினச்சா கூட தொண்டைக்குடி அடைக்குது. உணர்வு பூர்வமாக நான் இருக்கேங்கிறதுக்கு இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக கூட எடுத்துக்கலாம். அதற்கு பிறகு இந்த காட்சி மறக்க முடியுமா? ஜூலி சீசன் 1ல் ஜூலி அவங்களுக்கு ராஜ மரியாதை கொடுக்கணும், கார்ப்பரேட் போடணும் அப்படின்னு பிக் பாஸ்லேருந்து ஒரு ஆர்டர் வரும்போது அதை யார் பிடிக்கணுங்கும்போது ஓவியா பிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஓவியா ஜூலி வாங்க கார்ப்பரேட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கார்ப்பரேட்டில் வரும்போது அந்த கார்ப்பரேட்டை பிடிச்சி இழுக்க அங்கேருந்து ஜூலி தவறி விழு அந்த காட்சிகளுடன் இந்த ஜேர்னி முடியுது. அணுவாக ரசிக்கிறாங்க பிக் பாஸை. என்னை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் கேமை ரசித்து ஆடுறவங்கள நான் கொண்டாடுவேன். பிக் பாஸ் கேம் ஆடுறவங்களை கொண்டாடுவேன். அதில் நேர்மையாக இருக்கிறவங்களை கொண்டாடுவேன். அதை விட முக்கியமாக உங்கள் எல்லாரையும் நான் கொண்டாடுவேங்க. ஏன்னா உங்கள் எல்லாரையும் என் கூட சேர்த்ததே இந்த பிக் பாஸ்.